இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர்கள் கலைஞர் ஐயா அவர்களே பேர் சொல்லி சொல்றாங்க. ஆனா கலைஞர் ஐயாவை எவ்வளோ பெரிய மூத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எழுத்தாளர்களாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய ஃபீல்டில் பதிவு இருந்தாலும் பேர் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் ஐயாவோட பேரை எவ்வளோ ஒரு பாரம்பரியமான, எவ்வளோ ஒரு மேலிடமான சட்டமன்றத்தில் வந்து அவருடைய பேரை வந்து சொல்கிறாங்க. அதுவே அவர்களுக்கு தவறு என்று தெரியாதவர்களாம் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. சட்டசபையில் கருணாநிதின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? ஏன்டா அவர் பேரு கருணாநிதி, அதனால அந்த கருணாநிதி சொன்னா அந்த கருணாநிதி கட்சியில இருக்கலாம், நீ ஏன் கருணாநிதின்னு சொன்னான்ட்டு நேற்றுக்கு ஒரே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களே. சட்டசபையில வந்து கருணாநிதினு ஒரு அமைச்சர் சொன்னதுக்கு நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் மாண்போட எழுந்திருச்சு அவர் பேர் சொன்னது தப்பு தாங்க, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா அந்த அமைச்சர் கருணாநிதினு சொன்னதுனால நீங்க எப்படி கருணாநிதினு சொன்னீங்கட்டு 100 கருணாநிதி போட்டாங்க திமுக காரங்க. நேற்று ஃபுல்லா அதுதான் பேசிட்டாங்க. கருணாநிதி சொல்றதான் ஊர் வழக்கம். ஆனா இதுக்கு பிறகாவது சட்டசபையில பேசும்போது ஒரு மாண்போட கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், குளத்தூர்ல தோத்து போன முக ஸ்டாலினோட அப்பா அவர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாமா, இல்லைன்னா வந்து துபாயில கார் ரேஸ் விட்ட உதயநிதி ஸ்டாலினுடைய தாத்தா கருணாநிதி அவர்கள் எப்படியோ சொல்லிட்டு போங்க. ஆனா கருணாநிதி சொல்லுவாங்க. சின்ன வயசுல கூட நான் கருணாநிதினு வராது, கருணாநிதினு ஒரு எனக்கு எந்த காலத்துல ஜெயலலிதாவும் கருணாநிதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாவும் நினைச்சுக்கிட்டோம்ல, அந்த காலத்துல இருந்து கருணாநிதி சொல்லிட்டு இருந்தேன். சரி, கருணாநிதினு சொன்னது ஒரு தவறாக இருக்கும் பட்சத்துல சட்டசபையா இருக்கு, அதனால வந்து இல்லைன்னா நம்மளுடைய சாட்டை துறைமுறை எப்படா கருணாநிதி அப்பனா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது தவறு. கருணாநிதி அப்படியோ கருணாநிதினு சொன்னாலே போதும். ஆனால் சட்டசபையில மாண்போட முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள்னு சொன்னா அது தவறு கிடையாது. தலைவர் விஜய் அவர்கள் மாண்போட மன்னிப்பு கேட்டது பிறகு அதை ஏன் பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, கடந்து பொதுவாக யங் தாத்தாவின் சங்க உறுப்பினர்களுக்கு வணக்கம். சட்டசபையில இன்னைக்கு 7வது நாள் அந்த சட்டமன்ற கூட்டத்தோட நடந்து கொண்டு இருக்கிற வேலையில பல பேர் பல வாதங்களை வச்சாங்க. எனக்கு வந்து கார் இல்லை, வேலை இல்லைன்னு எனக்கு என் லவ்வர் விட்டுட்டு போயிட்டுங்க, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டுங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்கிறார், இப்போது கார் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்புகள் மிக ஒரு அருமையாக இருந்தது. அதுபோக நம்மளுடைய எடப்பாடி ஐயா வந்து இன்னைக்கு வெளிநடப்ப போயிட்டாப்புல இன்னைக்கு உதயநிதி இல்லை, அதனால நான் போறேன், நான் வெளிநடப்போம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் போயிட்டு ஒரு வெப்பாடு வச்சிருக்காங்க. அவர் பண்ண விஷயம் சரியான விஷயம், 100க்கு 100 சரியான விஷயம் தான். ஆனால் அவர் ஒரு தவறான முடிவை அந்த நேரத்தில் எடுத்திருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதற்கு பிறகு நேற்று வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். யாருக்காக ட்வீட் போட்டார்னா, தளபதி விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அதாவது உங்க பசங்க வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க, அபாசமா பேசுறாங்க, இப்படிலாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இது வந்து ஒரு அதிகார மமதையில உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆபாசமா பேசுறாங்க அப்படிங்கிற முறையில போட்டார். அது ஏன் எதற்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. யங் தாத்தாவின் சங்க உறுப்பினர் ஆவதற்காக வேணாலும் நீங்க வந்து யங் தாத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம அந்த கீழே உள்ள சேவ் பட்டன் அமைக்க வைக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல எனக்கு. சரி, ஓகே. அதாவது அண்ணாமலை ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் நேற்றுக்கு. தலைவர் விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கவனத்திற்கு திமுக ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததற்கு மிக முக்கிய காரணங்கள் ஒன்று, ஆளுங்கட்சியினர் என்ற அதிகார போதையில அந்த திமுகவினர் வந்து ஒரு தகாத வார்த்தைகளை எதிர் விமர்சனங்கள் பொறுத்துக்காம பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சமூக வலைதளங்களில் உங்கள் கட்சியினருடன் ஏற்பட்ட மாற்று கருத்து வேறுபாடு காரணங்களால விமர்சனங்களால 25க்கும் மேற்பட்டவர் வந்து மீது வந்து நீங்க வழக்கு தொடுத்திருக்கிறீங்க. ஆனா வார்த்தையில தனது குடும்பத்தை தகாத வார்த்தைகளால தாவேக்கா தொண்டர்கள் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மிக நீண்ட ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டு, அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் என்னது எஸ்ஏ இல்லை சம்மரி, இது வந்து பாராகிராஃப் 5 மார்க்கு மட்டும்தான் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு வைங்களேன். இல்லை, அவருடைய கருத்து அந்த ட்வீட்டு சரியான ட்வீட்டு. அதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த த்ரிஷா விஷயத்தில் யாரோ ஒரு பிஜேபி கிட்ட தான் எல்லாம் ஒன்று தானே, வீத லீடர் நம்ம அண்ணாமலை வீத லீடர் இருக்கிறாப்புல, அவர் கட்சியிலேருந்து, அது கட்சி கிடையாது அமைப்பு தான், அதுலேருந்து ஒருத்தர் தப்பாக பேசியிருக்காங்க த்ரிஷா உறவு குறித்து. அதுக்கு உடனே ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவனு போட்டிருக்காரு, உன்னுடைய மனைவியை அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காரு, தவறானது அவங்களேன். உடனே அந்த டிகே அப்படின்ற அந்த வீத லீடர் குரூப்பில் உள்ளவங்க, கூத்தாடி விஜய் இப்படிதான் பேச கற்றுக் கொடுத்தானா, தற்கூரி கூட்டம் என்பது மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், காட்டிக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒன்று
நம்மளையும் தற்கூரி, அதாவது கூத்தாடி விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. யாரு? இந்த வீத லீடர்ல உள்ள அந்த அமைப்புல உள்ள ஒரு ஆள் அப்படி தான் போட்டிருக்காங்களேன். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கு போட்டுட்டு இங்க பாருங்க, உங்களும் அவங்க மேல உள்ள ட்வீட்டை மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க. உன்னுடைய மனைவியை இப்ப யார் வச்சிருக்காங்கிற மாதிரி நம்ம ஒரு பையன் ட்வீட் போட்டானே அதை மென்ஷன் பண்றாரு. கீழே உள்ளது மட்டும் வீத லீடர்லன்னு ஒருத்தன் போட்டானே அது மட்டும் சரியா, நீங்க மட்டும் யோக்கியனா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இந்த அண்ணாமலையுடைய கட்சியினர் இவங்க என்னென்ன தாக்குதலை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் மறந்துட்டோமா? இப்பதான் இந்த நயினா நாகேந்திரன் வந்து ரொம்ப தவறா பேசிட்டா இருக்குது விஜய் அவர்களை. அரசியல்ல மாண்பு வேண்டாமா? இந்த மாண்பு மண்ணாங்கட்டி எல்லாம் நம்மளுடைய அண்ணாமலைக்கு இருந்துச்சா? இதே தலைவர் விஜய் அவர்களை நடிகைகளுடைய இடுப்பை தடவிக்கிட்டு இருந்த ஒரு விஜய், நான் எங்களாலையும் பேச முடியும்னா ஆனா சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு பேசினவர் தான் இதே அண்ணாமலை. அடிச்சா அடிதான் இன்னைக்கு அதுக்கு பிறகு மாறி சரி இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு இப்பதான் மனம் திருந்தி நம்முடைய நயினா நாகேந்திரம் பேசினா அதுக்கு கண்டனம், இல்ல வேற யாராவது தவறா பேசிட்டா அதற்கு கண்டனம், அவளை இப்பதான் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதே அண்ணாமலை என்னென்ன வார்த்தைகள்ல பேசியிருக்காருன்னு பொது வெளியில என்னுடைய சேனல் என்னால போட முடியாது. அவ்வளவு மோசமான வார்த்தைகள்லாம் போட்டிருக்காரு. அதுக்கான எவிடன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். டபுள் மரணம் ஒரே பொம்பளை அண்ணன் தம்பி 2 பேர் வச்சிருக்காங்க. பாட்டு பாடிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. அவ்வளவு மோசமானவங்க. இதே வந்து இந்த டிகே அப்படின்ற அந்த ஐடியில இருந்து எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் இவங்க பிரயோகிச்ச நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசின அதே வார்த்தையில் இவங்க என்னென்ன பேசியிருக்காங்க. டேய் நீங்க யோக்கியனடா? ஏன் அரசியல் கட்சிகள்ல தரம் தாழ்ந்த வகையில எல்லா கட்சியினரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு நாட் ஒன்லி டிவிகே, வீத லீடர் எல்லாரும் கையில் எடுக்கிற ஒன்னே ஒண்ணு பெண்களை குறித்து தப்பா பேசுறது. இப்ப பாருங்க, நம்ம பசங்களை பாருங்களேன், உன்னுடைய மனைவி உடனே நேரம் பொண்ணுக்கு போயிட்டா பாருங்க, இல்லைன்னா உங்க அம்மா, இல்லைன்னா உன் தங்கச்சி, இது எல்லா கட்சியிலும் இருக்கு. இது வந்து என்கிட்ட விர்ச்சுவல் வாரிசு தெரியும், ஒரு கோடிக்கு பேர் மேல இருக்கிறாங்க. எவன் எந்த மைண்ட்ல இருக்கிறான், எப்ப இருக்கிறான், பொசுக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வச்சுக்கலாம். தவறு தான். இந்த பொதுவெளியில அரசியல வந்துட்டா பெண்களை குறித்தோ உங்க குடும்பத்தை பத்தியோ பேசாம அட்டாக் பண்ணா நேரா நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம்ல. கருணாநிதி வா கருணாநிதி அப்படியோட நீங்க அட்டாக் பண்ணிடுங்க. ஆனா ஒரு அவங்க குடும்பத்து சம்பந்தமா பேசக்கூடாது. ஆனா இது எல்லா கட்சியிலும் இருக்க என்ன பண்ண முடியும்? இப்ப நாம் தமிழ் கட்சியில கடுமையா ஃபேஸ்புக் பக்கம் போக இல்லையா, கடுப்பா இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு என் ஃப்ரெண்டுக்கு வர உன்னை பத்தி எப்படி பேசலாம் பாராட்டு, அதை விட்டு தொலை அவன் அப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்றேன். இது வந்து என்னுடைய வந்து மெசஞ்சரை வந்து திட்டிட்டு இருக்கிறான், காது கொடுத்து கேட்க முடியல. நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? உங்க கட்சிக்காரன் கேவலமா திட்டுறான், நாம் தமிழ் கட்சிக்காரன்லாம் இப்படின்னு சொல்ல முடியுமா? நாம் தமிழ் கட்சியில எவ்வளவோ தங்கமான பசங்க இருக்கிறாங்க. நம்ம இல்லைன்னா சொல்றோம், ஒரு நல்ல மாற்றத்தை தேடிய விரும்பின பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். எவனோ 10 பேர் 20 பேர் என்ன திட்டிட்டு இருக்காங்கிறதுனால அவங்க நாம் தமிழ் கட்சியில் உள்ளவெல்லாம் மோசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் சில சோம்பி கூட்டமும் இருக்கு. எங்க இருக்குது? நாம் தமிழ் கட்சியில இருக்கு. அதையும் நம்ம மென்ஷன் பண்றோம்ல. அதே மாதிரி எல்லா கட்சியிலும் இப்படி தான் இருப்பான். இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இங்க பேரு உங்க கட்சியில எல்லாம் தப்பா பேசுறான்னா, இதான் வீத லீடர்ல உள்ளவன் ஒரு வீத லீடர்ல லீடரா இருக்கிற நீங்க என்னென்ன பேசிருக்கீங்கிற மேட்டர் எங்கள்கிட்ட இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஓ கட்சிக்காரன் என்னென்ன பேசினாங்கிற மேட்டர் எங்ககிட்ட இருக்கா இல்லையா? இதே டிகேங்கிறவன் என்னென்ன பேசுறான் எங்க மேட்டர் எங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இதெல்லாம் தூக்கிட்டு வந்தா எல்லா கட்சியில உள்ளவங்களும் தூக்கிட்டு வரலாம். இங்க பாரு வா ஆள் இப்படி பேசலாம், இங்க பாரு வா ஆள் இப்படி பேசலான்ட்டு எங்களுக்கு கொடுக்க முடியும். சீமான் கடந்த காலங்களில் இதே மாதிரி தான் ஒரு ஆள் ஏதோ ஒன்று எங்களுடைய பெண்களை குறித்து தப்பாக பேசி விட்டாருன்ட்டு பேட்டி கொடுத்துருக்கோம் எலெக்ஷன் டைம்ல. அதெல்லாம் இப்போ நாங்கள் கொண்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? திமுக காரலாம் இதில் வந்து பிஹெச்டி பண்ணவன் திமுக காரன் பேச்செல்லாம் கடுமையாக இருக்கட்டும், இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நம்ம ஆட்கள் இதில் குறைக்க வேண்டும். பெண்களை பத்தி தவறா பேசாதீங்க. அட்டாக் டு டைரக்ட் அட்டாக் பண்ணுங்க. யாரு? வீத லீடர் அண்ணாமலை அட்டாக் பண்ணுங்க. நீ எவ்வளவு சொத்து வச்சிருக்கிற, நீ எங்கெங்க போயிட்டு யார் யார் காலில் விழுந்து பணத்தை வாங்கின, அது எல்லாம் எடுத்து போட்டு உடங்க. அதெல்லாம் சகஜம். குடும்பத்தை எடுத்து திட்ட வேண்டாதற்காக சொல்லுகிறேன். அதற்கு பிறகு நம்மளுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடந்துக்கிட்ட அந்த விவாதங்கள்லாம் மிக அருமையான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் எடப்பாடி ஐயா எதுக்கு விழுந்துடுச்சு ஓடுனாருங்கிற மேட்டரை மட்டும் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடும். அவர் அங்கே வந்து ஒரு அமளி ஏற்படுத்தினா ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக நம்ம எடப்பாடி ஐயா வந்தா பலன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் கரெக்டு தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து கொடுவாய் அப்படிங்கிற கிராமத்தில் உள்ளவங்க ஒரு 4 பேர் சவுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. அதில் வந்து அந்த இஸ்ரேல் அந்த படையினர் வந்து கடற்கொள்ளையர்கள் நினைக்கிறோம் வந்து சுட்டுட்டாங்க. அதில் ஒருவர் வந்து இறந்து விட்டார். அந்த பாடின்னு அங்கே இருக்குது, அவங்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற அந்த தீர்மானம், அந்த எண்ணம் பாராட்டக்கூடியது, அருமை. அதெல்லாம் எந்த கருத்து கிடையாது. நேற்றைய தினம் OS மணியன் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்திருந்தார். அந்த கடிதத்தை சபாநாயகர் சூப்பரா சொல்றாரு. அவர் வந்து அமளி துமளியில் போய் ஏற்பட்டு இங்க பாரு ஹேன்னு கத்திட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்காரங்க. அப்போ எழுந்திருச்சு நம்முடைய சபாநாயகர் சொல்றாரு, உட்காந்தே சொல்றாப்பால, இங்க பாருங்க நேற்று கொடுத்த கடிதம் முதலமைச்சருடைய அறைக்கு அனுப்பப்பட்டு விட்டது. அங்க அரசு ஒரு பதில் சொல்லும். நாளைய தினம் தான் ஒரு 30 தீர்மானங்கள் குறித்து விவாதிக்க போறீங்க.
அந்த நேரத்தில் உங்களுக்கு விவாதத்தை நீ வச்சுக்கிடுங்க, தப்பு கிடையாது. இன்னைக்கு வேற எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, நீங்க அறிவிப்புகள் வருது, முக்கியமான அறிவிப்புகள் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரம் சரியான நேரம் கிடையாது, நாளைக்கு உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லியாச்சு. நீ இப்பயே சொல்லு, இப்ப சொல்லு ஏன் இப்ப சொல்லு அப்படின்றாங்க. இடக்கே வெறியாச்சு. அது ஒரு முக்கியமான விஷயம். அங்கே ஒரு பாடி இருக்குது, அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்ட்டா ஒரு பாடியை ஒரு நல்ல காரியம் செஞ்சு புதைச்சதுக்கு பிறகு எரிச்சது பிறகு அவங்க குடும்பம் சாப்பிட முடியுங்கிறது நமக்கும் தெரியும். அந்த உணர்வு நமக்கும் இருக்குது. அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, எப்படியா அந்த பாடியை கொண்டு வந்தோம், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு நாளும் முக்கியம் அந்த குடும்பத்தினருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சபாநாயகர் சொல்கிறார், நீங்கள் கொடுத்த லெட்டரை நாங்கள் அனுப்பிட்டோங்க, அரசு அதை பரிசீலிச்சுட்டு இல்லைங்க நாங்கள் மத்திய அமைச்சகத்துக்கு நான் அனுப்புவோம், வெளிநாடு உறவுத்துறை அமைச்சருக்கு அனுப்பி அதை அப்படிதான் பண்ண முடியும், அதுக்கான டைம் வேணும்ல. நேற்று கொடுத்துட்டு இன்னைக்கு உடனே நீ கத்துறீங்கன்னா நாளைக்கு இதை பத்தி நம்ம பேசுவோம், உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இல்ல இன்னைக்கு உதயநிதி இருந்தால் தான் வெளில போயிருப்பாப்ல, இன்னைக்கு அவர் இல்லை, இந்த டியூட்டி நான் எடுத்துக்கிறேன், நான் போறேன் வெளியிட்டு போயிட்டு வெளில இருந்து கத்திக்கிட்டு இருந்தாப்லைங்களேன். பட் அவர் கொண்டு வந்த தீர்மானம் அருமையான தீர்மானம். அவர் அங்கே நடந்து கொண்ட விதம் சரியில்லை. அங்கேயே உட்காந்து அமளித்து மொழியில் ஏற்படுங்க, முடக்குங்க, இதுக்கு பதில் சொல்லியாடி, இதை பதில் சொல்லு, அந்த பாடியை கொண்டு வா அப்படின்னு சொன்னா அருமை. இங்க உட்காந்துட்டு அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தமிழன் இறந்து கிடக்கும் போது சிரித்து கொண்டு இருக்கலாமா? இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் இனவாதத்தை தோன்ற மாதிரி இல்லை எடப்பாடி ஐயாவை. பெரியப்பா உங்க மேலே எம்புட்டு மரியாதை வச்சுக்கிறோம். உங்களுக்கு மேலே 1000 மாற்று கருத்து இருந்தாலும் பெரியப்பான்ற அந்த மாற்று கருத்துல வந்து இது மாதிரி விஷயங்களை எடுத்து பேசும்போது உங்க மேலே நல்லா மரியாதையே வருது. ஒரு மீனவர் இறந்து கிடக்கிறார், தமிழக மீனவர், அவரை கொண்டு வரன்ற அந்த பண்பு இருக்குல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு 47 சீட்டு கிடைச்சிருக்கு. பெரியப்பா நீ இப்படி பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். நீ இனவாதத்தை தோன்ற மாதிரி அவங்க கூட சிரிச்சுக்கிட்டு பண்ணாங்களா? சிரிக்கவே கூடாது. அங்கே ஒருத்தர் இறந்துட்டாலும் நாங்களாம் சிரிக்கவே கூடாது. முடிஞ்சு சோகமாச்சு வரா, நீ கொஞ்சம் நேரம் சோகமாச்சு நம்மளாம் சோகமாக இருப்போம் ஒரு மாதத்துக்கு. இதெல்லாம் அதில் நமக்கு ஃபன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த உடல் கொண்டு வரணும். அதற்கான எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த நடவடிக்கை மிக அருமையான நடவடிக்கை. அந்த அரசுக்கு டைம் கொடுங்க, அதுதான் சொல்கிறேன். நேற்று தலைவர் விஜய் அவர்கள் நேற்று எங்கெங்கே போனார், நேற்று இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. தலைவர் விஜய் அவர்கள் அறநிலைத்துறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேர்வாணையர்களுக்கு வந்து நேரடியாக போயிட்டு பணியாணை வழங்கினார். அவ்வளோ வேலைகள் இருந்துச்சு. நீங்கள் சொல்லிட்டீங்க, நாளைக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசி நாளைக்கே ஒரு முடிவு கிடைக்க போகுது. அதுக்குள்ளே போயிட்டு தப்பு நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருங்க பெரியப்பா. தலைவர் விஜய் அவர்கள் அந்த கொண்டு வந்த மிக அருமையான திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்கள் தான். அதாவது காட்டுமன்னார் கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்மளோட ஜோதிமணி அவர்கள் ஒரு ரெக்யூஸ்ட் ஒன்று வச்சுருந்தார். அதாவது நாங்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் நாங்கள் போக வேண்டியது இருக்குது, எல்லா எம்எல்ஏக்களும், எங்களுக்கு அந்தளவுக்குலாம் பெரிய வருமானம்லாம் கிடையாது, அதன் மக்கள் பணி செய்வதற்காகனால எங்களுக்கு ஒரு வாகன வசதி ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அதை தலைவர் கருத்தில் எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கார் ஒன்று கொடுப்போம், அதற்கு பிறகு அந்த வாகனப்படி, அதாவது இந்த வாகனத்தில் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் டீசல் போட்டுதான் சரி, அதுக்கெல்லாம் சேர்த்து மாதம் 75,000 ப்ளஸ் உங்களுக்கு ஒரு உதவியாளர் இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு 25,000 கொடுப்போம் அப்படின்ட்டு 1 லட்ச ரூபா அந்த ஒரு எம்எல்ஏவுக்கு ப்ளஸ் ஒரு கார் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு எம்எல்ஏக்கு கிடைக்க போகுது, மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு எம்எல்ஏவுக்கு அது பல எம்எல்ஏக்கள், புதிய எம்எல்ஏக்கள், முதல் தலைமுறை எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்கல்ல, புதுசாக வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெரிய அளவில் வசதியெல்லாம் கிடைக்காது. அவர் பேர் என்ன, நடந்து போவார்ல, அடி மீது அடி வைத்து லைன் வர, அது பாட்டு பால. அவர் ஒரு எம்எல்ஏ வந்து வெறுங்காலே நடந்து போயிட்டே இருப்பாங்க, தென்றல். அதே மாதிரியான பல எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கார் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது. இப்போ எங்கள் ஊர் தொகுதி எம்எல்ஏக்கு கொடுத்தா அவர் வந்து இப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படிலாம் போவார்ல, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். நம்மளுடைய மன்னார்குடிய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜோட சொல்லிட்டாரு, என்கிட்ட 2-3 கார் இருக்குது, இருந்தாலும் முதலமைச்சருக்கு கொடுக்குற காரில் போயிட்டு வந்தால் எனக்கு கெத்தாக இருக்கும், மாசாக இருக்கும், டக்கராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஒரு வேலை சேர்ந்து எங்கள் இனோவா கார் கொடுப்பீங்களா, எங்கள் இனோவா காரான்னு கொடுத்துருங்கன்றாப்புல, ஏன் BMW கேளுங்களா, ஆடி காரு போதுமா, சும்மா இதுதான் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்க அப்படிங்கிற கதை அந்த காலம் வச்சுங்களேன். சரி, கடந்து போதுங்க. அந்த அறிவிப்புகள் அங்கே உள்ள எல்லா எம்எல்ஏக்களுக்கும் திருப்தியாக இருந்துச்சு, அதன் மூலம் மக்களுக்கும் பயன் கிடைக்கும்னா அவங்க இங்கே வந்து பார்ப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பால் கொள்முதல் விலை அப்படிங்கிறதா பல நாட்களாக பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. யாருன்னா அந்த பால் உற்பத்தியாளர்களிடம் அது வந்து பல பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இதை நம்பி அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக 3 ரூபாயில இருந்த ஊக்கத்தொகை 5 ரூபாய் ஆக்கி இப்போ ஒட்டுமொத்தமாக 38 ரூபாயில இருந்த கொள்முதல், 1 லிட்டருக்கு 38 ரூபாய் இருந்த கொள்முதல் விலை தற்போது 41 ரூபாயாக நான் உயர்த்து தருகிறேன் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்கு வந்து நம்மளுடைய அன்பு என்ன விட்டுப்பட்டாரு, 9 ரூபாய் கேட்டார், 7 ரூபாய் கேட்டாப்லையா, அதான் 5 ரூபாய் ஏற்றி விடனா, இல்லை 7 ரூபா கொடுங்க, 7 ரூபா கொடுத்தா 9 ரூபா கொடுங்க, 11 ரூபா கொடுங்க, இதுதான் போயிட்டு இருப்பாங்க. அப்போதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம். அங்கே பால் விலை, அந்த பால் உற்பத்தியாளர் சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்குதா, அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன கொடுத்தாலும் அது வேணாம், இதை போட்டுக்கலாங்க, இந்த முட்டைங்க, இந்த முட்டை நீ அவிச்சிருக்கலாம், அந்த முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம், அந்த கதை தான். இவங்க இடவே இந்த இழவு தானே. இவங்க கூட தாவா தெரிவிக்க, இவங்களோட இன்னும் 5 வருஷம் மாரடிக்கணுமே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குங்களேன். அப்படியானது. அதற்கு பிறகு
இந்த பெரம்பூரில் பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று அமைக்கிறதாக, அதாவது எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள ஒரு 300 கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஒரு பெரிய மருத்துவமனை ஒன்று கட்ட போகிறோம், ஆல் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு 400 அறை கொண்ட அந்த மருத்துவமனையை நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு அறிவித்ததாக இருக்கட்டும். அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது எல்லாருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறது. அதை நாங்கள் 25 லட்சம் ரூபாயாக முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டமாக 25 ரூபாய் உயர்த்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு டைம் கொடுங்க, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை அணுகிறங்கிற விஷயமா நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஃபுல் கேதர் பண்ணி கொண்டு வர நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் பல பேருக்கு அது தெரியலை. நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க, அம்மா அப்பா நீங்கள் உங்கள் மனைவின்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. வீட்டில் 2 குழந்தைங்க. திடீர்னு ஒன்று உடம்பு சரியில்லைன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்ம காசு தான் செலவு பண்ணுற மாதிரி. சின்ன விஷயம்னா பரவாயில்ல. சில பேருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க, 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வந்துடும். எங்கே போகிறது? திடீர்னு 10 லட்சம் எங்கே போகிறது? அதற்காக இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எல்லாரும் நீங்கள் அந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு திட்டம் திருநங்கைகளுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். திருநங்கைகளை எந்த இடங்களையும் அரசு பெரிய அளவில் கடந்த கால அரசுகள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. எந்த திட்டம் வந்தாலும் ஆண்களுக்கு இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு அப்படிங்கிறதா தலைவர் விஜய் அவர்கள் முன்னெடுப்பில் திருநங்கைகளுக்குன்னு அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகும், அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு திருநங்கைகளுக்காக மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்காக கூடுதலாக சென்னை ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்து பார்த்தா ஒரு 7 மாவட்டங்கள் இருக்காங்க. அதில் தருமபுரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் திருவாரூர், கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள மருத்துவ கல்லூரிகளில் அவங்களுக்கு நீங்கள் ஒரு தொகையை ஒதுக்கி இவங்களுக்கு இந்த பிரச்சனைனா நீங்கள் அந்த மருத்துவ காப்பீடு மூலம் நீங்கள் உள்ள அந்த திருநங்கைகளுக்கு நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கலாம். அது முதலமைச்சருடைய நீங்கள் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு முதலமைச்சருடைய புற்றுநோய் பராமரிப்பு இயக்கத்தில் ஒரு 673 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. சென்னை ராஜாஜி மருத்துவமனையில் ஒரு 471 கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் நாங்கள் ஒன்று தொடங்க போகிறோம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதாக இருக்கட்டும். அது மாதிரி 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும். இந்த செவிலியர்களுக்கு இன்னைக்கு தெரியும், தற்போது ஒரு 2500 MRP செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கூடுதலாக தற்பொழுது 7 புதிய செவிலியர் கல்லூரி தொடங்கப்படும் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்புகள்லாம் இப்போ கடந்த காலங்களில் இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தோட தொடங்கலே விவசாயிகளுக்காக இருக்கட்டும், விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், பால் உற்பத்தியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நெல் கொள்முதல் மற்றும் கரும்பு கொள்முதல் அப்படின்னு பல திட்டங்கள் இன்னைக்கு விவசாய மத்தியில் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எதிர்கட்சியில் உள்ளவங்களே கூப்பிட்டு இந்த விஷயம் எனக்கு பாராட்டுறோம். ஏன்னு கேட்டால் நம்மளுடைய பாமக ஒரு MLA எழுந்திருச்சு, அவர் சூப்பராக சொல்லியிருந்தார். இது விவசாயிகள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கு. அந்த இடத்துல முதலமைச்சர்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவங்களாம் எதிர்கட்சியில் உட்கார்ந்துருக்காங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு நன்றி சொல்கிறதாக இருக்கட்டும். நம்ம கார் கொடுத்தோன்னா நம்ம ஆளுநர் உட்காந்து எழுச்சி சொல்லிட்டாப்புல, பெரிய குளம் MLA இருக்கிறாப்பல இல்லை சபரி அவர் எழுதி சொல்கிறாப்பல. எனக்கு ஒரு காலத்தில் கார் இல்லை வேலை இல்லைன்னு எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டேன், விட்டுட்டு போயிட்டு காலேஜ் படிக்கிற நேரத்தில் இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு கார் கொடுத்துக்கிறாப்பல, வேலை கொடுத்துக்கிறாப்பல, லவ்வர் தான் இல்லை, என்ன பண்ணுறது பாவம் அப்படின்னு சொல்கிறார். வெகுலியாக சொல்கிறார். தலைவராக எழுச்சி பார்த்து யாரா நீயா என் இளவடா நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இதில் மிக சிறப்பான சம்பவம், அருமையான சம்பவம்னா ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் ஒரு மாசீனை ஒன்று தலைவர் வச்சு அப்போ வச்சுக்கலாம். அது யதார்த்தமாக நம்ம எதிர்கட்சிகளே அவங்க தான் டைரக்ஷன் பண்ணுவாங்க, அவங்களே நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி தலைவனிக்கு பண்ண ஒரு மாசான சம்பவம் கேட்டால் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது, அமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது ஆதாரத்தை என்ன பேசலன்னா பேசாத ஆதாரம் கொடுத்துட்டாங்க. பொசுக்கு எழுச்சாப்பல நம்பாலு ஏஞ்சி ஆதாரம்னு எதிர்கட்சியில் உள்ளவங்க கேட்குறீங்க, கொஞ்சம் மூடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் சொன்னார். 3 துறைகளில் உள்ள அந்த பிரச்சனைகள், யார் யார் என்னென்ன ஊழல் பண்ண அப்படின்ற டேட்டாலாம் முதலமைச்சருடைய அந்த டேபிளில் இருக்குன்னு சொன்னார்ல. அது சும்மா 19 சொல்லிட்டு போகல, அப்படி மேம்போக்கா இருக்குது, எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. எப்போ ஓப்பன் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், தேவையில்லாமல் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், எங்கே ஓப்பன் பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அன்றைக்கி ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி ஹேன்னு ஓப்பன் பண்ணி தான் வாய வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மக்கள்கிட்ட நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? அது பொறுமையாக அருமையாக சொல்லிட்டாப்புல. மக்கள்கிட்ட எனக்கு பேச தெரியும், எப்படி பேசணும்னு தெரியும், நான் ஆல்ரெடி பேசிட்டேன்.
பேசிட்டு ஆசையாக கொண்டாந்து எங்களை இங்கே உட்கார வச்சுருக்குறாங்க. மறுபடியும் பேச வச்சிங்கன்னா இடைத்தேர்தல் இருக்குது, பாவம் ஏத்துல உள்ளவனும் நல்லா ஜெயிச்சுட்டு போங்கடா அப்படின்னு விட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்றப்ப எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்குறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. அப்பெல்லாம் விடுற மனுஷன் கிடையாது, சும்மா சொல்லிக்கிறாப்புல. நம்பிட்டு அந்த மனுஷன் பேசுறவங்க அந்த பக்கம் போயிடாதீங்க, வெறியில இருக்கிறாங்க. திருச்சி கிழக்கெல்லாம் குத்துட்டுருவாங்க. ஓட்ட சொல்கிறேன், ஓட்ட குத்தி எப்படியும் அடுத்து நடக்க போகிற அந்த 6 தொகுதிகள்லையும் தாவேக்கா வெற்றி பெறும். என்ன அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை அறிவிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால தள்ளி போயிட்டு இருக்கு. தள்ளி போனாலும் இன்னும் ஒரு 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே அறிவிக்க போகிறாங்க. அன்றைக்கும் இதே தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு 6-7 தொகுதியில் நமக்கு கிடச்சிச்சின்னா ஒரு பெரும்பான்மை நோக்கி நாங்கள் நகர்ந்துக்கிட்டு போவோம் இல்லையா? அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் இன்று அறிவித்த அறிவிப்பாக இருக்கட்டும், இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடந்த அந்த விவாதங்களாக இருக்கட்டும், உங்களுடைய மேன்மையான தாழ்மையான கருத்துக்களை உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுங்க. வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.